வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரேசிலில் நடைபெறும் 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ரியோ டி ஜெனிரோ சென்றுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இந்த 2 நாள் மாநாட்டினை தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதில் கூட்டுறவு சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குஜராத்தின் ஆனந்தில் அமுல் நிறுவனம் மற்றும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் 2 நாள் பயணமாக கேரளா சென்றுள்ளார். அவர் இன்று காலை திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள குருவாயூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். பின்னர் எர்ணாகுளத்தின் களமசேரியில் உள்ள தேசிய மேம்பட்ட சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் திரு தன்கர் கலந்துரையாடுவார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா நேற்று புதுடெல்லியில் 1200க்கும் மேற்பட்ட செவிலிய அதிகாரிகளுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 1100க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. புதுச்சேரி சேதராப்பட்டு துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 9 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை, சேதராப்பட்டு பழைய மற்றும் புதிய காலனி, சேதராப்பட்டு கிராமம், முத்தமிழ் நகர், கரசூர்பேட், கரசூர் வானூர் சாலை ஒரு பகுதி, உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.